எம்மா ருக்மணி, சாப்பாடு எடுத்துட்டு வாமா, வேலைக்கு போகணும். இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க சாப்பாடு. இத மத்தியானம் சமத்தா நல்லா சாப்பிட்டுடுங்க. நல்லபடியா உடம்ப பாத்துக்கோங்க. நல்லா வயலை உழுதுட்டு சாயங்காலம் மேலிட்டு வீட்டுக்கு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்புறமா பத்திரமா இரு வீட்டுல. சத்தம் கேக்குதே, என்னவோ இருக்குது இந்த பூமியில. நம்ம எடுத்து தோண்டி பாப்போம். ஐயோ, ஒரு டப்பா இருக்குது, புதையல் பட்டி போல இருக்குதே. திறந்து பாப்போம். உள்ளார பார்த்தா ஐயோ, தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் இருக்குது. ஐயோ, இத நம்ம மூடி வச்சிருவோம். யாருன்னா பார்த்தாங்கன்னா ஊருக்கு பஞ்சாயத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. வேணாம், இது அப்படியே மணல போட்டு மூடி வச்சிருவோம். அப்புறமா நம்ம எடுத்துன்னு போயிடுவோம். யார் அது அங்க? இவனா? ஐயோ, இவனுக்கு தெரிஞ்சா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு போய் போட்டு கொடுத்துருவானே. முதல்ல மறை. என்னண்ணே, என்ன பண்றீங்க? ஏன் அப்படியே நிக்கிறீங்க? ஏதோ புதையல கண்ட மாதிரி வெறிச்சு நிக்கிறீங்க. இல்ல தம்பி, என் உடம்பு முடியல, ஒரே இதுவா டயர்டா இருக்குது. அதனாலதான் நான் வந்து வயல்ல வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறேன். அப்படியே என் மாடும் களைப்பா இருக்கும்ல, அதையும் களைப்பார வச்சு நிக்கிறேன். சரி அண்ணே, நான் வீட்டுக்கு போய் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலைக்கு போகணும். போயிட்டு வரேண்ணே. அப்ப சரிப்பா, நானும் என் பொண்டாட்டி சாப்பாடு எடுத்து கொடுத்து வச்சிருக்கிறா. அதை போய் நான் சாப்பிட போறேன் வயல்ல உட்காந்துட்டு. நீ போயிட்டு வாப்பா, நானும் போயிட்டு வரேன். ருக்மணி, இங்க வாமா. முதல்ல வீட்டு கதவை சாத்துமா ஃபர்ஸ்ட். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னங்க, நான் இங்கதாங்க இருக்கிறேன். என்னங்க விஷயம்? முதல்ல என்னங்க விஷயம்? இது என்னங்க? இது பொட்டி மாதிரி தெரியுது. புதையலா? ஐயோ, நம்ம இடத்துல இருந்து கிடைச்சதா? ஆமாமா, சரியா சொல்லிட்டேன். இது புதையல் தான், நம்ம இடத்துல இருந்து தான் கிடைச்சது. இத வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு எதனா கருத்து கேட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு காமிக்கிறேன். நீங்க இத வந்து நம்மளே வச்சு நம்ம வந்து ஊருக்கு எதனா உதவி செய்யணும்னா, ஊர்காரங்களுக்கு, விசேஷங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளே செலவு பண்ணுவோம். பத்தாதுக்கு நம்ம வீடு கூரை வீடா இருக்குது. இந்த வீட்டை சரி பண்ணி பெரிய வீடா கட்டிக்குவோம். வேணும்ன்றவங்க வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு அன்னதானமும் போடுவோம். நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவோமே. நம்ம ஏன் இதை வந்து அவங்க கிட்ட கொடுத்து அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியாது. அவங்க அமுக்கிட்டாலும் அமுக்கிடுவாங்க. அதனால நாமளே இந்த நல்ல காரியத்தை செஞ்சா என்ன? நமக்காக தானே அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான். தலைவரே, ஒரு அவசரமான செய்தி. சீக்கிரம் வெளியே வாங்க. ராஜா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? நீ என்ன விஷயம் சொல்லு பாப்போம். தலைவரே, அந்த ராம பையன் இருக்கானே, மாடி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா வசதியா இருக்கான். கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்றதும் சில நல்ல காரியங்கள் பண்றதும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவனுக்கு புதையல் கிடைச்சிருமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் அதை தட்டி அப்படியா ஒரு விஷயம்? வா, நம்ம போய் பார்க்கலாம், நம்ம போய் கேட்கலாம், நம்ம என்னதான் பண்ணலாம் சொல்லிட்டு. புதையல் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பஞ்சாயத்துல கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி பண்ணிடுறேன். வா. எப்பா ராமு, இங்க வாப்பா. நான் தான் பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்கேன். ஐயா, வாங்கய்யா, வாங்க. அடியே ருக்கு, இங்க பேர் யார் வந்திருக்காங்க பாரு. ஐயா, ஊர் சடங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம் தெரியல. உள்ளார கூப்பிட்டு மோர் இருந்தா எல்லாருக்கும் கொண்டாந்து கொடு. சரிங்க, இதோ வந்துட்டேன். வாங்கய்யா, வாங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உக்காந்து எங்க வீட்டுல மோர் குடிச்சிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும்.
உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓகே, நீங்க வந்து உனக்கு எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. நீங்க என்னன்னா உனக்கு எதுனா புதுங்கிரியில் வந்துச்சாப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திருவிழாவுக்கு செலவு பண்ற, ஊர் காரியங்களுக்குலாம் செலவு பண்ற, 10 விஷயங்கள் பண்ற, இப்போ பெரிய மாடி வீடு கட்டியிருக்கிறியே, என்னது இது? புதையல் கிடைச்சதுன்னா நீ பஞ்சாயத்துக்கு தான் கொடுக்கணும். இது வந்து குற்றமாயிரும்பா. இந்த விஷயம் பஞ்சாயத்துக்கு தெரியாம நீ செலவு பண்ண கூடாதுப்பா. இல்லைங்கய்யா, அப்படிலாம் எந்த புதையிலும் எனக்கு கிடைக்கல. சரிப்பா சரிப்பா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இந்த ராஜு பையன் பேச்சு கேட்டுங்க, நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன் உங்களை. நான் இனிமே உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி எங்க ஊருக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமை